was implementation. So interface is nothing but set of actions that an object can do. So interface என்றது ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ ஆக்ஷன்றதை விட செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே சேர்ந்து இன்னொரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறது தான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொருத்தரை ஏதோ ஒரு ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இன்டர்ஃபேஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரோட பார்ட்ஸை நம்ம யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ், யூஎஸ்பி வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ். ஸோ வி ஆர் கனெக்டிங் இட். ஒரு அப்ளிகேஷனை இன்னொரு அப்ளிகேஷன்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அது ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ். சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஏபிஐ பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏபிஐ இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இப்போ இருக்க எல்லா டெக்னாலஜி, எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுற ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ கனெக்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ்னாலே என்னென்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, இது சீம்லெஸ் அப்ளிகேஷன் சொல்லாங்க. இன்விசிபிளாகவே இது ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவில் அது இருக்கிறதே தெரியாமல் ஒர்க் ஆகுறது தான் வந்து இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே வந்து ஓலா புக் பண்ணுவோம், ஊபர் அதெல்லாமே புக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ புக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து கூகுள் மேப் எல்லாமே கிடைக்கிது. எப்படி இந்த கூகுள் மேப் எல்லாம் கிடைக்கிது? ஸோ ஊபர்ன்றது வந்து அது ஒரு டாக்ஸி கம்பெனி தான். ஸோ அவங்க ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணி ஒரு கிளையண்ட்டு கஸ்டமரோட அவங்க இன்டராக்ட் பண்ணுறதுக்கு தே நீட் ஒன் மோர் இன்டர்ஃபேஸ். ஸோ அவங்க என்ன பண்ண முடியும், என்னென்ன கார்ஸ் அவைலபிள் இருக்குது, டிரைவர்ஸ் அவைலபிள் இருக்காங்க, எங்கே பிக்கப் அண்ட் ட்ராப்பு, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த லொக்கேஷன்ஸை பார்க்குறது, எந்த லொக்கேஷன்ஸில் எந்தெந்த டாக்ஸிஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தே நீட் அ மேப். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கனாலே கூகுள் மேப் இஸ் தி பெஸ்ட் மேப் விச் ஷோஸ் ஆல் த டெஸ்டினேஷன் பிளேசஸ். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கூகுளோட டைப் வச்சுருப்பாங்க. ஸோ கூகுள் மேப்புக்குன்னு வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்ஃபேஸை வந்து ஆக்சுவலாக வந்து அதுக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யார் யார் எந்தெந்த கம்பெனிஸில் வந்து அவங்களுக்கு அந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காகவே அடாப்டிவ் இன்டர்ஃபேஸ்ன்னு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெவலப்பர் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த டெவலப்பர் இன்டர்ஃபேஸை இவங்க அந்த எந்த கம்பெனி வேணுமோ அவங்க பே பண்ணி அந்த டெவலப்பர் இன்டர்ஃபேஸை அவங்க வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸுன்றது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு அப்ளிகேஷன்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் ஒர்க் பண்ண வைக்கலாம், அதை இன்னொரு சாஃப்ட்வேராக கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த டெவலப்பர் இன்டர்ஃபேஸ்னு தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெவலப்பர் இன்டர்ஃபேஸை ஜஸ்ட் லைக் தட்னு எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு கெட் அ ரைட்ஸ் ஃபார் தட். அந்த ரைட்ஸ் வாங்கிட்டு அந்த இன்டர்ஃபேஸை நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணோம். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நம்ம ஏர்லைன் வெப்சைட்டும் போகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம டூரிஸ்ட் கம்பெனிஸும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். அப்போ அந்த டூரிஸ்ட் கம்பெனிஸ் எல்லாரும் என்னவோ தேர்ட் பார்ட்டியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியும் வந்து அந்த ஏர்வேவோட இன்டர்ஃபேஸ் ஆக்சஸ் பண்ணி தான் தே வில் ஒர்க். அப்போ அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அந்த ஏர்வே டிபார்ட்மெண்ட் தே வில் கிவ் யூ த ரைட்ஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி அவங்க ஆக்சஸ் பண்ணி தே கேன் ஏபிள் டு ஒர்க். ஸோ த இன்டர்ஃபேஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் விச் மேக்ஸ் தி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் டு ஒர்க் ஆர் அதர் அப்ளிகேஷன்ஸ் டு ஒர்க். கேபிஐனா என்னன்னு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். அதே கான்செப்ட் மாதிரி தான் இங்கே. ஸோ இன்டர்ஃபேஸ் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ஊப்ஸ் கான்செப்டில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆல் இன்டர்ஃபேஸஸ் ஆர் கால்ட் அஸ் அன் கிளாஸஸ். ஸோ அந்த கிளாஸஸை இன்டர்ஃபேஸஸாக சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளாஸஸில் இருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு the object will be created. So the class declaration which contains all the external interfaces
with that implementation of that interfaces. ஸோ எக்ஸ்டர்னலாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கணுமோ அவங்க வச்சுருப்பாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அதையும் வச்சுருக்கிறது தான் கிளாஸ் டிக்ளரேஷன். இட் இஸ் லைக் அ டெம்ப்ளேட். ஸோ த இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த கிளாஸ் இஸ் கால்ட் as an object. So the object தான் it has a full rights to execute all the instructions in the interface. So interface defines what an object can do. So interface ku implementation ku என்ன difference-na, interface என்றது என்னது, it is a collection of functions. So class is the interface. அப்போ classல என்ன இருக்கும்னா எல்லா டிக்ளரேஷன்ஸும் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் class. So the class just defines what an object can do, but the class will not do anything. யூஸ்வலாக கிளாஸில் நம்ம C++ல படிச்சிருப்போம். கிளாஸில் என்ன இருக்கும், ஆல் த டெஃபினேஷன் ஆஃப் வேரியபிள், டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எல்லாமே கொடுத்துருப்போம். அதை யார் எடுத்து ஆக்சஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்ட். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ த இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் what object can do. So implementation na, all the implementation executing the instruction அது எல்லாமே தான் implementation. ஸோ இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணதை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் implementation. So in object oriented programs, the classes are the interface and how the object is processed and executed is called the implementation. So OOPSல என்ன சொல்கிறாங்கன்னா, interface is a class. Classes are called as a interface. ஏன்னா கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம எல்லாமே டிக்ளேர் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் என்னென்ன பண்ணணுன்றதை டிக்ளேர் பண்ணுற இடம் வந்து கிளாஸ் தான். ஸோ கிளாஸ் இஸ் தி இன்டர்ஃபேஸ். இம்ப்ளிமெண்டேஷன் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா, ஆப்ஜெக்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அது எப்படி ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அந்த ப்ரொசீஜர் தான் என்னது, இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட். ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூமே வந்து ஒரு கிளாஸாக நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் வந்து நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே காமனாக இருக்க வேண்டிய திங்ஸ் என்ன இருக்கும், பிளாக் போர்டு இருக்கும், பெஞ்சஸ் இருக்கும், தென் கபோர்டு, டேபிள், சேர்ஸ், இது எல்லாமே காமன் டெம்ப்ளேட். ஸோ கிளாஸ்னாலே ஆல்வேஸ் இட் கிவ்ஸ் யூ தி காமன் டெம்ப்ளேட் which gives you the rights to the objects to use it. அப்போ அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா பெஞ்சஸும், கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் யாருக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் தி ஆப்ஜெக்ட். அந்த என்டையர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆஸ் அ ஃபுல் ரைட்ஸ் டு ஆக்சஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் இன் த பர்டிகுலர் கிளாஸ் ரூம். அதுதான் இங்கே. ஸோ கிளாஸ் ரூமை வந்து கிளாஸாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட்டை வந்து ஆப்ஜெக்டாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த எல்லா கிளாஸ் ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கும். அது எது டிஃபர் ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டு அந்த கிளாஸ்க்கு தான் ஆக்சஸ் இருக்கும், அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை அவங்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. லைக் தட் கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபைஸ் தி இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னால என்னது, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இட் ப்ரொவைட்ஸ் ஆல் தி இன்டர்ஃபேஸ், எப்படி ஒர்க் பண்ணணும், வாட் ஆர் த திங்ஸ், என்னெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்கே எனேபிள் பண்ணுது. ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஆப்ரேட் பண்ண வைக்கணுன்ற டிஃபைன் பண்ணுறது கிளாஸ். ஆப்ஜெக்ட்ன்றது இட் கண்டெய்ன்ஸ் தி ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன் டு தி ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆப்ஜெக்டாக எடுத்துக்க சொன்னேன், கிளாஸ் ரூமை வந்து கிளாஸாக எடுத்துக்க சொன்னேன். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா ஈச் ஸ்டூடெண்ட் ஆஸ் அ attribute, that is a character. Every student has a different character இருக்கும். அந்த கேரக்டரை தான் நீங்கள் ஆட்ரிபியூட்டாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேசுகிறது, அவங்க வே ஆஃப் டாக், அவங்க பேசுகிறது, அவங்களோட கலர், அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்ஸ். பிஹேவியர், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க மற்றவங்க கிட்ட, அது எல்லாமே வந்து பிஹேவியரில் வந்துடும். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு என்டிட்டி நீங்கள் எடுத்திங்கனாலும் இட் ஹாஸ் அ ஆட்ரிபியூட் அண்ட் பிஹேவியர். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆட்ரிபியூட்ஸை வந்து டேட்டான்னு ரெஃபர் பண்ணுவோம், பிஹேவியரை வந்து ஃபங்க்ஷன்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ என்ன கிளாஸ் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஆப்ஜெக்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸோட லிங்க் என்ன. ஸோ யூஸ்வலாக நம்ம இன்டர்ஃபேஸ் நம்ம நடுவில் இருந்து அது ரெண்டு அப்ளிகேஷனுக்கும் நடுவில் ஒர்க் ஆகும். பட் த யூசர் வில் நாட் ரியலைஸ் தட் ஹவ் த இன்டர்ஃபேஸ் இஸ் இன்வால்வ் இன் த
ஆக்ஷன். அதுதான் இன்டர்ஃபேஸோட மெயின் கேரக்டரே. ஸோ நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அது அதோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணும். இப்போ நார்மலாக நம்ம ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே ஃபேன் நமக்கு ரன் ஆகுது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே ஸ்டாப் ஆகுது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்க என்ன ப்ராசஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாம் வி நீட் நாட் பாதர் அபவுட் இட். அதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ 2 அப்ளிகேஷன், இந்த ஸ்விட்சு ஃபேன், இந்த 2 அப்ளிகேஷனுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன், நடுவில் ஒரு ஒர்க் நடக்கும். தட் ஒர்க் இஸ் கால்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ். இப்போ ஒன் பர்சன் இஸ் டிரைவிங் அ கார், he wants to increase his speed. அப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோன்னா he raise the accelerator raise பண்ண உடனே automatically the speed is increased. So when he wants to increase the speed, in least bother about the engine or all the parts of the கார். ஓகே, அதை பற்றி அவங்க பார்ட்ஸு நம்ம இது ப்ரெஸ் பண்ணால் எந்தெந்த பார்ட்ஸில் ஒர்க் ஆகும்னு அந்த பர்சன் வந்து கேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி இட் இன்க்ரீசஸ் த ஸ்பீட். அப்போ அந்த ப்ரெஸ்ஸிங்க்கும் அந்த ஆக்ஷனுக்கும் அந்த பார்ட்ஸ்க்கும் இருக்க கனெக்ஷன், அந்த கனெக்டிவிட்டி, அதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாம் கேரிட் அவுட் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸ். The next concept is pure function. ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன படிக்க போகிறோன்னா pure ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்னாலே we have studied that it contains a set of code. It contains a set of code which is used to perform some particular task. Pure function means always it returns the same output when same input is passed. So always it returns the same output when the same input is passed. So எப்பவுமே ஒரே மாதிரியான அவுட்புட்டை கொடுக்கும். எதுக்கு? அதே ஒரே மாதிரியான இன்புட்டை நீங்கள் பாஸ் பண்ணும் போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிள் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகுது. நான் டூன் எப்போல்லாம் நான் என்னோட இன்புட் நான் டூன் கொடுக்குறேனோ அதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? 4ஆக தான் இருக்கும். ஸோ அவுட்புட் வில் நாட் பி சேஞ்ச்டு. ஸோ the pure functions of function which will give exact result when the same arguments are passed. So நீங்கள் எத்தனை முறை இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் always it gives you the same output. This function is called as a pure function. So different here any external interactions will not be there in the pure functions. இங்கே என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இட் கிவ்ஸ். எத்தனை முறை கால் பண்ணாலும் அந்த வேல்யூ பாஸ் பண்ணோம்னா நமக்கு ரிலேட்டட் அதே அவுட்புட்டு தான் நமக்கு வரும். எந்த சேஞ்சஸுமே வராது. தட் இஸ் இங்கே வந்து எக்ஸ்டர்னல் வேரியேஷன்ஸ் வந்து தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் த எக்ஸ்டர்னல் வேரியேஷன்ஸ். வேறு ஏதாவது அவுட் சைடு வேர்ல்டோட கனெக்டிவிட்டிலாம் இந்த பியூர் ஃபங்க்ஷனில் கிடையாது. நம்ம பாஸ் பண்ணுற இன்புட் அந்த இன்புட்டில் ஒர்க் பண்ணி இட் ப்ரொடியூசஸ் த அவுட்புட். இந்த பியூர் ஃபங்க்ஷனில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்னா, நம்ம எத்தனை முறை இந்த பியூர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணாலும் இந்த கம்பைலர் எக்ஸிக்யூட் ஃபார் ஒன்லி once, because it knows that whenever you pass the function with the same input you will get the same output only. So in such cases the compiler execute this pure function for only once. This is the advantages of the pure function. For example, let I equal to 0. Let I equal to 0. If I less than strlen of s, then do something which does not affect s and plus plus n. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போ நம்ம ஒரு எந்த ஸ்ட்ரிங்கை வேணாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். எப்போவுமே நம்ம அலோ பாஸ் பண்ண போகிறோன்னு இல்லை. வெல்கம் இல்லை உங்களோட நேம், எந்த நேம் வேணாலும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் நேம் பாஸ் பண்ணும் போது அது என்ன ஒர்க் பண்ணுது? ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் அதோட ஒர்க் என்ன? இட் ஃபைண்ட்ஸ் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ அந்த கான்செப்ட் எப்போவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நீங்கள் இன்புட் பாஸ் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் இட் கிவ்ஸ் யூ தி அவுட்புட் என்ன இருக்கும்? இன்புட்டோட ரிலேட்டடாக இருக்கும். இப்போ நான் எப்போல்லாம் நான் அலோன் பாஸ் பண்ணுறேனோ அலோவோட லென்த் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன? 5 தான் எனக்கு அவுட்புட்டாக வரும். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இங்கே இஃப் கண்டிஷன் கொடுத்ததுனால இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபார் ஒன்லி ஒன் டைம். சப்போஸ் இந்த இஃப்க்கு பதிலாக நான் லூப்பிங் கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ ஒயில் லூப்போ ஃபார் லூப்போ நான் கொடுத்துருந்தானா அப்போ எத்தனை முறை ரிப்பீட் ஆகும்? ஒரு பர்டிகுலர் சர்டைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் த லூப் வில் பி ரிப்பீட்டட். பட் the compiler execute the strlen for only once. For example, இங்கே நான் while கொடுத்துட்டு while
I less than strlen of yes அப்படி கொடுத்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோன்ற வேர்டோட strlen என்ன ரிட்டர்ன் பண்ணும் 5ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த லூப்பு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்போ 5 டைம்ஸ் கண்டிஷன் செக் பண்ணும் போதும் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஆனால் கம்பைலர் ஒரே ஒரு மட்டும்தான் அந்த லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணும், சின்ஸ் இட் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் பியூர் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். ஒரே ஒரு முறை மட்டும்தான் strlen ஃபங்க்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட் பிகாஸ் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் தி சேம் அவுட்புட். 5 டைம்ஸ் strlen ஹலோன்னு நம்ம கால் பண்ணால் அதோட வேல்யூ என்னவா ரிட்டர்ன் ஆகும், 5 தான் ரிட்டர்ன் ஆகும். அதை 5 டைம்ஸ் அது எக்ஸிக்யூட் பண்ணாது, ஒன்லி 1 டைம் அலோன் இட் வில் எக்ஸிக்யூட். That is the advantages of pure function. So the pure functions are nothing but the functions which will give the exact result when the same argument are passed. எப்பெல்லாம் நம்ம சேம் இன்புட்டை கொடுக்குறோமோ அப்போ நமக்கு அவுட்புட்டை என்ன வரும், சேம் அவுட்புட்டாக வரும். அது ரிலேட்டடாக சேம் அவுட்புட்டாக நமக்கு வரும். impure function. So pure functionலேருந்து it differs. So impure function means it makes a side effects. Some changes will be there. Why changes will be there na? It never depends on the input. It not only depends on the input. Whether it receives an argument or not, whatever it is, compulsory it makes here some changes in that. அதுதான் impure function. ஸோ எப்போவுமே சம் சேஞ்சஸ் சைடு எஃபெக்டோடு இருக்கிறது தான் வந்து impure function. வெதர் நம்ம இன்புட் வாங்குகிறோமோ இல்லையோ ஆனால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நமக்கு ஆன்சர் கொடுக்கும். impure function நமக்கு யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். இது வந்து சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால we cannot say that it is a bad concept. Even if it gives a side effect, it is a good concept only because it interact with the outside world. Sometimes நம்ம different persons கிட்ட இருந்து different types of inputs நம்ம வாங்கணும்னா pure functions நமக்கு செட் ஆகாது. அப்போ impure functions தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அவுட்சைட் வேர்ல்டோட நம்ம டேட்டாஸ் எடுக்கும் போது டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் எடுத்து அதை இன்டர்பிரட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ தட் டைம் impure functions will be used. So in this impure functions, let random number let a equal to random. ஸோ ரேண்டம்னா ரேண்டமாக ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு முறை இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் போதும் வேறு வேறு ஆன்சர் தான். ஃபஸ்ட் டைம் 10 வரலாம், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது ரேண்டம் வேல்யூ 100 வரலாம், நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது யூ மே கெட் 1 lakh or like that some random value you may get. So every time the value will be differs. So this is the impure function. Side effects and modify variable outside the function. So most popular group of side effects modifying the variable outside of function. அதாவது இப்போ not only the variables are changed. See இருக்கிற அவுட் சைட்லேருந்து நம்ம நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அவுட் சைட் வேர்ல்டோடு நம்ம கனெக்டிவிட்டி வரணும்னா impure function will be used. Let y equal to 0. Ink, let ink is nothing but it is the function name. So what type of value we are taking na integer value, so it is given as explicit type here. So y equal to y plus x. So x y என்னது 2 parameters இருக்கு. ஸோ என்ன வேல்யூஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, y plus x. ஸோ y-ஓட x-ஓட வேல்யூ பேஸ் பண்ணி y-ஓட வேல்யூ will be keep on change. For example, I'll explain you how the impure function will work. Okay, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு y-ஓட வேல்யூ என்னன்னு அசைன் பண்ணுறோம், 0ன்னு அசைன் பண்ணுறோம். Let ink is a function name and x is a parameter. So y equal to y plus x. ஸோ இங்கே இந்த y வேல்யூ வந்து ஒவ்வொரு முறை நம்ம இன்வோக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் இங்க் ஃபங்க்ஷன் கால் ஆகும் போதும் இந்த y வேல்யூ வில் பி கீப் ஆன் சேஞ்ச். ஏன் இது சேஞ்ச் ஆகும்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸ், பிகாஸ் எக்ஸை வந்து பெராமீட்டர். ஸோ ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆர்குமெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணும் போது நமக்கு அவுட்புட்டை என்னவா வரும், டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அதுதான் impure function. ஸோ இட் மேக்ஸ் தி சைட் எஃபெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், when I pass x value equal to 2. Okay, so in this case what will happen? So y value is 0, now x value is 2. So y equal to y plus 2. So 0 plus 2. So 0 plus 2 is 2. Now y value returns a value 2.
So the next time மறுபடியும் நான் கால் பண்ணும்போது I'm giving a x value as 5. So in such case what will happen? So it just y value will be 0. Now I'm giving a x value as 5. So now y value will be changed as a 5. So every time the value, the output will be changed based on the argument. So நம்ம argument change பண்ண automatically the output also will be changed. This is the impure function. Do you understand? Difference between pure function and impure function. So pure function என்ன பண்ணும்? Always returns the same value with the same input. So whenever you call the same function with the same input, you will get a same output only. There will not be any side effect. So ஒரே இன்புட்டோட எத்தனை முறை நம்ம கால் பண்ணுறோமோ அது ஒரே அவுட்புட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த சேம் அவுட்புட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. Then they do not modify the arguments which are passed to them. So அந்த arguments value வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம், சேம் வேல்யூவை தான் கொடுப்போம், நமக்கு சேம் அவுட்புட் தான் வரும். எப்போல்லாம் நம்ம பவருக்கு வந்து பவர் ஃபங்க்ஷன் நம்ம 2 பாஸ் பண்ணுறோமோ, ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 பாஸ் பண்ணுறோமோ, நமக்கு அவுட்புட் எப்போவுமே வந்து 4 தான் வரும். இம்பியூர் ஃபங்க்ஷன் வந்து it never depends only on the arguments. So arguments மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. So normally it makes some changes. So outside worldலையும் அது கனெக்டட் இருந்தாலும் it makes some changes over there. Side effect கண்டிப்பாக அதில் இருக்கும். They may modify the arguments which are passed to them. So நம்ம எக்ஸோட வேல்யூ 2ன்னு பாஸ் பண்ணாலும் அந்த எக்ஸோட வேல்யூமே நம்ம சேஞ்ச் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். So that is a impure functions. So pure functionல always returns a same value. In impure function the changes will be there. It not only depends only on the arguments, it also depends with the other value which is getted from the outside world also. So program வெளியிலேருந்து டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணி அது மூலியமாக கூட இந்த சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. That is a impure function.